அனைவருக்கும் தை திருநாள் தமிழ் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க வீட்ல காலையில நடக்கிற பொங்கல் பத்தி ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சுட்டு எங்க அம்மா, எங்க பாப்பா சேர்ந்து காலையில அடுப்பத்த வச்சு பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க எங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப ஏர்லி மார்னிங்ல இருந்து குளிச்சு முடிச்சுட்டு நாங்க கிளம்புனதே பெரிய சர்ப்ரைஸாங்க. அது போக எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பொங்க பானையில இப்ப அரிசி போட்டு அடுத்து என் பொண்ணு அரிசி போட்டு வச்சு நாங்க இப்ப பொங்கல் வைக்கிறது பொங்க வச்சுங்க. பட் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நேத்து கொஞ்சம் மழையில எல்லா வெறும் அமைஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்த வச்சு கரெக்ட்டா பொங்கல் கொதிக்க நேரமா பார்த்து பாப்பாவும் எங்க அக்கா பையன் நிக்க வச்சு வீடியோ எடுத்துங்க. வீடியோ எடுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பரா பொங்கி வந்துச்சு. 2 டைம்ல எல்லாரும் பொங்கலோ பொங்கல் ஜாலியா கத்தி முடிச்சுட்டு, சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல என்ன பண்ணாங்க, சரி படையல் போடலாம்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான விஷயம் படையல்லாம் போட்டு எங்க ஒய்ஃப் அதுக்கு தீபாரத்தனை காட்டி முடிச்சதுமே, அதுக்கடுத்து நானும் தீபாரத்தனை காட்டேன். சரி நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த பொங்கலுக்கு பார்த்தா சூரிய பகவான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் டைரக்டா சூரியனுக்கு தீபாரத்தனை காட்ட போயிட்டாங்க. கூட நானும் போயிட்டு கும்பிட்டு சூரியன் பெரிய நட்சத்திரம் நம்பருக்கு துணைக்கோள் சொல்லிட்டு புத்தி கட்டினாலும் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நம்மளுக்கு கடவுளா நமக்கு தெரியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா சூரியன் தேங்க்ஸ் சொல்ல விதம் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட காரணம் தாங்க. சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதுக்காக பொங்கல் நமக்கு கொண்டாடணும். சூரியனுக்கு தீபாவளி காட்டி முடிச்சதுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமிக்கு படையல் போட்டு அதே திரும்பி வந்து எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சதுமே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கற்பூரத்தில் ஆரத்தி எடுத்துக்கிட்டு சாமியை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் அன்பை பரிமாறிக்கணும் எங்கள் ஒய்ஃப் எல்லாருக்கும் நிற்க வச்சு ஒருத்தர் திரும்பி வச்சு விட்டாங்க. இது ரொம்ப சென்டிமெண்டல் ஃபீலுங்க. எப்பவுமே நாங்கள் எப்பவுமே சாமி கும்பிட்டு எங்கள் ஒய்ஃப் எல்லாருக்கும் திரும்பி வச்சு விடுவாங்க. சரிங்க காலையில் பொங்கல் முடிஞ்சது மறுபடியும் நான் பார்க்கலாம் அட போங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதில் முருகனுக்கு வந்து நாள் சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் நான் பண்ண காலையில் பொங்கல் வச்சு முடிச்சதுமே சரி மதிய சாமிகளை சொல்லி மதியம் வடை பாயசம் செஞ்சு மறுபடியும் சாமி கூட வீட்டில் உட்காந்துங்க நாங்கள். சரி அடுத்து ஒரு ரவுண்டாக அடுத்து ஃபர்ஸ்ட் எங்கள் ஒய்ஃப் வந்து சாமி கும்பிட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மா சாமி கும்பிட்டாங்க. அம்மா சாமி முடிச்சதுமே அடுத்து யாருன்னு பார்த்தா நான் தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னோட ரவுண்ட் தாங்க. நான் தான் அடுத்த சாமிக்கு தீபாவளி கட்டணும் சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி நானும் அப்படி இப்படி சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு தீபாவளி கட்ட சாமிக்கு போயிட்டு நேரம் தீபாவளி கட்ட ஆரம்பிச்சிட்டு தீபாவளி கட்டி முடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னங்க சோறு தானே ஆமாங்க அடுத்து சாப்பிட போயிட்டுங்க. ஆக்சுவலாக கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டிபேட்குள்ள எப்போ போக மாட்டேங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனாலையோ கடவுள் பற்றி கும்பிடுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் குடும்பங்கள் ஒன்றா வரத்துக்கும் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்து தன்னோட அன்பை பரிமாறத்துக்கும் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஏன் வடை பாயாசம் உட்பட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் கடவுள் ஏதோ ஒரு காரணமாக இருக்காருங்க. என்னைக்குமே நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க. சரிங்க இனியோ அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.